வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். தமிழ் மொழிக்கு சொல்லப்படுகிற பல்வேறு சிறப்புகளில் ஒன்று, பிற மொழிகள் உருவத்திற்கு பெயர் வைக்கும், தமிழ் மொழி ஒவ்வொரு பருவத்திற்கும் பெயர் வைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளுடைய எல்லா ஸ்டேஜுக்குமான பேரையும் தமிழன் பார்க்க முடியும். உதாரணமாக இப்போ தீ, நெருப்பு, விளக்கு, ஜோதி, இது நாலும் ஒன்று தானே. நாலுமே ஃபயர் சம்மந்தப்பட்டது இல்லையா? தீ, நெருப்பு, விளக்கு, ஜோதி. இது மூன்றும் ஒரு ஒரு நெருப்பின் வெவ்வேறு பெயர்கள், அல்லது ஒரு ஃபயர் அதனுடைய அந்த பற்றி எரிகிற விஷயங்களின் வெவ்வேறு பெயர்கள். இப்போ தீனா நாம தானா வந்துடுறது. தீ திடீர்னு தீ பிடிச்சிச்சு சார் சொல்றாங்கல்ல, தீ யார் அதுவா உருவாகிறது தீ. நெருப்புங்கிறது நாம உருவாக்குறது. சார் நெருப்பு மூட்டி சமைக்கிறோம், நெருப்பு மூட்டி குளிர் காயிரும். ஸோ தானா உருவாகிறது தீ, நானா உருவாக்குனா அது நெருப்பு. இந்த நானா உருவாக்குற நெருப்பை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தா விளக்கு. ஒரு அகல் விளக்குலையோ ஒரு மெழுகுவத்திலையோ ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்றோம்ல, அது விளக்கு. இந்த ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ஒழுங்குபடுத்தப்பட்ட விளக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும்போது அது ஜோதி. ஜோதியில கலந்துட்டான் சார் சொல்றோம்ல. அப்போ இது பாருங்க. அப்போ இந்த அழகு, தீ நெருப்பு, நெருப்பு விளக்காகி விளக்கு ஜோதி ஆகுது. திடீர்னு காட்டு தீயா உருவாகிறது, அதனால எந்த பயனும் கிடையாது. ஆனா நம்ம தேவைக்கு அந்த நெருப்பை பயன்படுத்தலாம். எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நெருப்பு சில இடங்கள் தேவைப்படுது. நம்ம வீட்டில் சமைக்க, மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். அதே நெருப்பை கொஞ்சம் ஒழுங்குபடுத்த, நெருப்புன்றது இஷ்டத்துக்கு எரியும்ல, ஆனா விளக்குங்கிறது ஒரு லிமிட். அதை ஒழுங்குபடுத்தும் போது அது உயர்ந்த நிலைக்கு போகிறது, அது ஜோதி ஆகிறது. கடவுள் டைம் முன்னாலே ஜோதியில கலந்துருச்சு, அது ஜோதின்னு சொல்றோம்ல, அது உயர்ந்த நிலைக்கு போகிறது. அப்படிதான் வாழ்க்கையில தானா உருவாகிற எதையும், எந்த ஒரு விஷயத்தையும், நம்ம மனித உணர்வுகளாக இருந்தாலும் சரி, இயற்கையாக சரி, தானா உருவாயிருக்கிறத நம்முடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரும்போது அது ஒரு உயர்நிலைக்கு போகுதுங்கிற டீச்சிங் இதுக்குள்ள இருக்கு. இப்ப விளக்குங்கிறது ஒளின்னு ஒரு சொல் இருக்கு, வெளிச்சம்னு ஒரு சொல் இருக்கு. இப்போ கொஞ்சம் முடிச்ச உடனே கேட்பீங்க, ஒளி வெளிச்சம் என்ன? விளக்கிலிருந்து பிறக்கிறது ஒளி. அதை என்ன சொல்லுவாங்க? வெளிச்சம்னா வெளிப்படுத்தப்படுவது வெளிச்சம், ஒளிந்திருப்பது ஒளின்னு சொல்லுவாங்க ஞானிகள்லாம். என்ன ஒளிந்திருப்புன்னா, அவனுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு சார் அப்படி சொல்றாங்களா, அவனுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு, அதான் அவனை வழி நடத்து. அது வெளியே தெரியாது, அது அறிவாவோ பேச்சாவோ ஏதோ ஒரு திறமையாவோ வெளியே வரும். அவனுக்குள் ஒரு ஒளி இருக்கு. வெளிச்சம் என்பது வெளித்தப்படுத்துவது. அப்படி பேசின உடனே இப்ப நமக்கு சின்ன சின்ன வெளிச்சம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் நிகழ்ச்சி. நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை இந்த எல்லா இடத்துக்கும் கொடுக்கிறோம், அது வெளிச்சமாகிறது. எனவே நெருப்பை வைத்து இந்த சிந்தனையில் நான் சொல்ல வருகிற விஷயம், இறைவனால் உருவாக்கப்பட்டது, தானா உருவாயிருக்கிற உன்னை நீ ஒழுங்குபடுத்தி உனக்காக பயன்படுத்துகிற ஆற்றலையும் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணும்போது அது கடவுள் நிலைக்கு போகிற விஷயமா இருக்கு. அப்படியே தான் நானும். கடவுள் மனிதனை படைச்சு தானா படைச்சான். அவன் படைச்ச உடனே இஷ்டத்துக்கு நெருப்பு மாதிரி இஷ்டத்துக்கு வாழ்ந்துருந்தான். படிக்கிறது, சாப்பிட்றது அப்படின்னு அவனுக்கு மட்டும்தான். அவனுக்காக வாழ்ந்தே அவனை நம்ம ஒரு ஒழுங்கா வரணும், கல்வி படிச்சு ஒழுங்காகணும். அப்போ ஒழுங்காகும் போது ஒழுங்காகி இறை அறிவுக்கு அவன் பெறுகிறான் என்கிற மனித படிநிலைகளையும் இதுல புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நெருப்பை பார்க்கும் போதெல்லாம் இனி வெறுப்பாக இல்லாமல் அதற்குள் இத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோம்.